ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன். இதை நம்ம இப்படி இமேஜின் பண்ணி பார்ப்போமே. விஜய் ஏன் நேராக போய் கரூரில் விபத்து நடந்த ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் பர்சனலாக மீட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விவாதம் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஒருவேளை இவங்கெல்லாம் விமர்சிக்கிற மாதிரி விஜய் கரூரில் பாதிக்கப்பட்டவருடைய ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிருந்தார்னா என்ன நடந்திருக்கும்னு ஒரு சின்ன இமேஜினேஷன். உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு விஜய் போகிறாருன்னு வச்சுப்போமே. எக்ஸ்பெஷலி கரூரில் அந்த சந்தாக பொந்தாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே அந்த வீட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த வீட்டுக்கு போகணும். அதுக்குள்ளே அந்த தெருவில் எல்லா இடத்துலையும் நியூஸ் பரவிடும் விஜய் வந்திருக்கார் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுவாங்க, மக்கள் அந்த சின்ன சந்துக்குள்ளே எல்லா சுற்றுமுத்து சந்து பொந்துக்குள்ளேருந்து எல்லோரும் திருப்பி வந்து கூட்டமாக கூடுவாங்க. இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன, அவங்கள போய் நேராக மீட் பண்ணுறதில்ல அப்படின்னா, அங்கே கண்டிப்பாக மீடியாக்கள் ப்ரெஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் கூட்டமும் வந்துடும். ஸோ அந்த இடத்துல எமோஷனை கடத்துறதுங்கிறது வந்து நான் வந்து எப்படி உங்களுக்காக நான் ஃபீல் பண்ணுறேன், உண்மையாலுமே அது என்னை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லார் முன்னாடியும் ரொம்ப கான்ஷியஸாக நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. பயமாக இருக்கும். நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் இவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டு அடுத்த நாள் அதை நியூஸில் நம்ம உண்மையாலுமே ஆத்மாத்மமாக பண்ணுற ஒரு விஷயத்தை இவங்க பொய்யாக்கிடுவாங்கிற ஒரு உண்மை இதில் மறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி மீட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணால் அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த நியூஸ் தீயாக பரவிடும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக அவர் போயிட்டு இருந்தார்னா கண்டிப்பாக அவரால் அவர் நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.